வணக்கம், நமஸ்கார். வரவேற்கிறோம் உங்களை நம்ம சேனலுக்கு ஸ்கைஃப்ளை ஓர்சிஸ். நான் உங்கள் சகோதரர் நான் ராஜா பேசுகிறேன். எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். பிரதர்ஸ், இன்னைக்கு ஹங்கேரி, ஷெங்கன் கண்ட்ரியில், யூரோப்பில் ஹங்கேரி, நம்ம தமிழ்காரர் அங்கே வேலை பார்க்குற இடத்துல எலக்ட்ரிஷியன் ஜாப் அங்கே உள்ள லாயர்ஸ் மூலமாக நமக்கு கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்ப்போம். கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே என்னுடைய நம்பர் இருக்குது, அதை எடுத்து பேசுங்க. ஓகேவா? உங்கள் பட்ஜெட் தகுந்த மாதிரி, உங்களுடைய திறமை, டேலண்ட்டு, எக்ஸ்பீரியன்ஸுக்கு தகுந்த மாதிரி நமக்கு ஒரு சில ஆலோசனைகள் சொல்லுவேன். அதன் பிரகாரம் நீங்கள் செய்யலாம். என்கிட்டையும் செய்யலாம், இல்லை வெளியும் செய்யுங்க. பட் நம்ம ஒரு சில ஒப்பீனியன்களை சொல்லுவோம். ஸோ நம்ம ஜாப்புகளும் போடுறோம். உங்களுக்கு சூட்டபுளாக இருந்தால் நீங்கள் வரலாம், அதர்வைஸ் நோ ப்ராப்ளம். ஸோ இன்னைக்கு எலக்ட்ரிஷியன் ஜாப் ஹங்கேரியை பற்றி சொல்ல போகிறேன். ஓகே, ஸோ இப்போ வாங்க உள்ளே போகலாம். இப்போ நம்ம எலக்ட்ரிஷியன்ஸ் நார்மலாக இப்போ எதுக்கு இந்த இடம் ஹங்கேரி எங்கே இருக்குது? ஷெங்கனோட நடு மத்தியில் இருக்குது. ஹங்கேரி நல்ல நாடு தான். இந்த நாட்டில் வந்து நம்மளை ரொம்ப ப்ரெஷர்லாம் பண்ண மாட்டாங்க. மொத்தத்தில் ஷெங்கன் பீப்புள் அப்படி தான். ஒன்று இந்தியன்ஸை மதிப்பாங்க, ரெண்டாவது ஏன்னா அந்த கல்ச்சர் தான். அதுலேயும் சவுத் இண்டியன், நார்த் இண்டியன் பார்த்தீங்கன்னா சவுத் இண்டியன் ப்ரிஃபர்டு. ஏன்னா வேலையை விட்டு ஓடி போக மாட்டாங்க. வடக்குள்ள 3 மாதத்துக்கு பிறகு ஓடி வேற நாட்டுக்கு ஓடிடுவான். நம்ம ஆள் அட்லீஸ்ட் 1 வருஷம் 2 வருஷம் வேலை பார்க்க, அதனால ப்ரிஃபர்டு. இந்த ஸ்லோவாக்கியாவில் இந்த ஹங்கேரியில் இந்த எலக்ட்ரிக்கல் கம்பெனி அவங்க மெயின்டெனன்ஸ் கம்பெனி தான். அதில் என்ன வேணா உங்களுக்கு ஐடிஐ இல்லைன்னா ஐடி எலக்ட்ரிஷியன் டிப்ளமோ, டிசிஇ டிப்ளமோ பண்ணியிருப்பாங்க அவங்க. இல்லைன்னா படிப்பு அதிகம் கிடையாது, ஆனால் வேற ஃபீல்டில் நல்லா படிச்சிருந்தாலும் இந்த அனுபவம் கிடைச்சிருந்துருக்கோம். கல்ஃப் போயிட்டுல வந்திருப்பாங்க. அப்படின்னா கூட தே ஆர் ஓகே. ஏன்னா நம்ம சிவி செலெக்ஷன் தான். நாம யாரை செலக்ட் பண்ணி கை காட்டுறோமோ அவங்களுக்கு பெர்மிட் போட்டு தர்றாங்க. இசிஎன்ஆர் பாஸ்போர்ட் மட்டும். ஓகே, ஸோ இதுக்காக நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதனுடைய ஜாப்பை பற்றி விளக்கம். எலக்ட்ரிஷியன் ஜாப் இன் ஹங்கேரி ஒரு 10 வருடம் கூட போதும். ஏன்னா இதை பார்த்துட்டு அவங்க நிறைய ஸ்டாஃப் எடுப்பாங்க. அப்போ ஐடிஐ, டிசிஇ அல்லது இது அந்த ஈக்குவலண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் போதும். இசிஎன்ஆர் பாஸ்போர்ட். 8 to 10 hours டியூட்டி தான். இவங்க ஓவர் டைம்ல ரொம்ப சொல்லலை. 5 days a week தான். 6 நாள் இல்லை, 5 நாள் தான். அதுக்கு தான் இந்த சம்பளம். இந்தியன்ஸ் அண்ட் ஸ்ரீலங்கன்ஸ் ஆர் கிரேட். இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்தியன்ஸும் சரி, ஸ்ரீலங்கன்ஸ் வந்து டெல்லி சப்மிஷனில் வந்து பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் எனக்கு இந்த வீடியோ பார்த்து எனக்கு கேட்பாங்க. ஓகே, ஏஜ் லிமிட் மேக்ஸிமம் 50 வரைக்கும் எடுக்கலாம். ஓகே, ஸோ சேலரி வந்து 1200 யூரோலேருந்து 1400 யூரோ வரைக்கும் கிடைக்கும். ரூம் கொடுத்துருவாங்க, ஃபுட் இல்லை. நல்லா கவனிச்சிங்க. இனி இதெல்லாம் இந்த ஃபிக்ஸ்டு சேலரி கிடையாது. அங்கே போய் இறங்கி டிஆர்சிலாம் ஒரு 4, 5, 6 மாதத்தில் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அதுக்கு பிறகு இவங்களே கூப்பிட்டு வாங்க. இல்லைன்னா இவங்க மெதியாக வேற இடத்துக்கு மாறுறாங்க. எனிவே சில இடங்கள்ல இறங்கணுன்னா 1 year எங்கிட்ட வேலை பார்க்குறோம், அல்ல மினிமம் 6 months வேலை பார்க்கணுன்னு ஒரு அக்ரிமெண்ட்லாம் எழுதி வாங்கிட்டாங்கன்னா தொல்லை இல்லாமல் அவங்க அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கலாம். அப்போ இதில் அக்காமடேஷன் கொடுத்துருவான். மெடிக்கலும் லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் கம்பெனி கொடுத்துருதுங்க. அதான் ஃப்ரீ. அந்த ப்ராசஸ்க்கு மொத்தம் 60 நாள் எடுக்குது. அப்ராக்சிமேட்லாம் ஒர்க்கிங் டேஸ் கணக்கு பார்த்தா 50 days அது ஆகிடும். இதுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை? பாஸ்போர்ட் ஸ்கேன் காப்பி கொடுக்கணும், டிகிரி, டிப்ளமோ, நீ என்னென்ன படிச்சிருக்கீங்க எல்லாமே ஒரு பிடிஎஃப்ல கொடுங்க. எது தேவை அதை நாங்கள் எடுத்துக்கிறோம். ஒயிட் பேக்ரவுண்ட் ஃபோட்டோ ஆஸ் யூஷுவலாக வழக்கமாக கொடுக்குறது தான். பிசிசி மஸ்ட்டு, அது நீங்கள் எடுக்கணும். அது எப்போ எடுக்கணும்னா இந்த ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுற டைமில் நம்ம சொல்லுவோம். ஏன்னா அதை கனெக்ட் பண்ணி தான் அங்கே பெர்மிட் வரும். பெர்மிட் வரும்போது நம்ம பிசிசியோட ரெடியாக இருக்கணும். அந்த பிசிசியை அட்டஸ்ட் பண்ணணும். அப்போஸ்டில் அது பண்ணி மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஆஃபீஸில் அஃபேர் பண்ணி கொடுக்குறாங்க. அப்போஸ்டில் ஜஸ்ட் அட்டஸ்டேஷன் தான், அவ்வளோதான். அதாவது இப்போ டிகிரி சர்டிஃபிகேட் அட்டஸ்டேஷன்ல என்ன பண்ணுறாங்க, இது ஒரிஜினல் தானான்னு சொல்லி பார்த்து வெரிஃபை பண்ணி பின்னாடி ஸ்டாம்பு எல்லாம் ஒட்டி சீல் போட்டு கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் போலீஸ் சர்டிஃபிகேட் இப்போ யாராவது எடுத்தாங்கன்னா, ஏன்னா போலீஸ் சர்டிஃபிகேட்டே ஒரு டூப்ளிகேட் பண்ணி அழகாக கொடுக்குறாங்க. ஓகே, அப்போ அதனால டெல்லியில் இந்த ஸ்கீம் வச்சிருக்கிறாங்க. இங்கே ஊரில் எடுத்த போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட்டை டெல்லிக்கு அனுப்பிச்சு அவங்களும் பார்க்குறாங்க. ஏன்னா அதில் யாரும் ஃபேக் பண்ண முடியாது. பார்த்துட்டு அதில் கேஸ் எதாவது இருந்துச்சுன்னா ஸ்டாப் பண்ணிடுவாங்க, இல்லைன்னா அட்டஸ்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுதான் அந்த நாட்டுக்கு தேவைப்படுது. அது கண்டிப்பாக விஎஃப்எஸ் சப்மிஷனுக்கு அவசியம் உண்டு. அது இல்லாமல் விசா அடிபடாது. இது மட்டும் தெரிஞ்சுக்கிங்க. வேற ஒன்றும் இல்லை மக்களே, இவ்வளவுதான். கீழே நம்பர் இருக்குது, எடுத்து பேசுங்க. இது பட்ஜெட் வந்து நாங்கள் ஓப்பனாக சொல்லிட்டோம். 560 டோட்டல் எல்லா காஸ்ட்டும். ஆரம்பத்துலேருந்தே 1 ரூபா அட்வான்ஸ் வாங்கும்.
அப்புறம் நடுவில் அந்த பெர்மிட் காப்பி ஸ்கேன் பண்ணால் அப்போ ஒரு ரூபா கொடுக்க வேண்டியிருக்கும். அப்புறம் அவங்க கொரியர் போட்டுருவாங்க. அது வந்து அதை நம்ம பிசிசியோட சப்மிட் பண்ணும்போது கவுன்சிலேட் ஃபீஸ் என்னவோ அந்த டைமில் உள்ள செலவுகள் ஃபிங்கர் பிரிண்ட்டுக்குள்ளே கட்டணும்னா கொடுக்கணும். அப்புறம் விசாரிச்சு வந்த பிறகு பேலன்ஸ் எவ்வளோ அதை கட்டணும். டிக்கெட்லாம் போட்டு தந்து அங்கே இறக்கி அங்கே போய் சேர்ற வரைக்கும் செலவு தான் இது. எக்ஸ்ட்ரா ஒரு பைசாவில் 5-60 அப்படிதான். ஏன்னா மார்க்கெட் 4 நாளாக போன வருஷத்துக்கு தர கூடத்தான் செய்யுது. இதே இது நம்ம 5-60 வாங்குறோம் சொன்னால் இதே பெர்மிட்டுக்கு வடக்கவுண்டெல்லாம் 8 ரூபா 9 ரூபா வாங்குறாங்க. ஏன்னா அவன் கொடுப்பான். நம்ம சவுத் மக்கள் எவ்வளோ கொடுக்க முடியாது, இதே அதிகம்னு தான் சொல்லுவாங்க. பட் வேற வழி கிடையாது. ஒன்லி ஒன்ஸ் ஃபார் ஆல் செட்டில்மெண்ட் தான். ஒரு தடவை பண்ணிட்டீங்கன்னா டிஆர்சி கிடைச்சிட்டா 5 வருஷத்து அங்கே ஓட்டிங்களா. பிஆர் வந்தால் குடும்பத்தை கூட்டி போய்க்கலாம். அதனால இவ்வளோ அமௌண்ட்டு எப்பயாவது இன்வெஸ்ட் பண்ணுறதுல தப்பு இல்லைன்னு நான் சொல்கிறேன். இல்லை அதோட கம்மி பட்ஜெட் இருந்தால் வேற நம்மகிட்ட இருக்கு. வேற வீடியோஸ்லாம் பாருங்க, கம்மி பட்ஜெட்லாம் இருக்கு, அது பண்ணலாம். ஓகே. ஏன்னா வெளியெல்லாம் நம்ம சும்மா ஃப்ரீ ரெக்கமெண்ட் எடுக்க முடியாது. எல்லாமே த்ரூ லாயர்ஸ் தான் வரும். இல்லைனா அவங்கள ஹெச்ஆர் மூலம் வரும். அவன் ரேட் இவ்வளோ பேசி தான் எல்லாம் செஞ்சு கொடுப்பான். 3 மாதம் நாங்களும் வேலை செய்கிறோம். எல்லாம் புரியுதுங்களா? ஸோ அதனால் பட்ஜெட் இல்லாதவங்க ப்ரிப்பேர்ட் பண்ணிக்கிடுங்க. ஏன்னா நாள் கடத்துறத விட டைமில் போய் சேர்ந்துட்டா வித்தின் 6 monthsல நம்ம அங்கே நீங்கள் அங்கே பிக்கப் பண்ணி நீங்களே ப்ரொமோட் ஆகிக்கலாம். இதுதான் சொல்லுவேன். சரியா? தேவைக்கு கால் பண்ணி பேசுங்க. இந்த ஜனவரிக்குள்ளே இதெல்லாம் அப்ளை பண்ணி முடியணும். அப்போ தான் ஏப்ரல், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் கடைசியில் நம்ம பாஸ்போர்ட் கைக்கு வந்துடும், ட்ராவல் போகலாம்.